தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அன்னையின் அன்பு பிள்ளைகளே, ஆண்டவருடைய அருள் காவல் நம்மோடு இருக்கின்ற பொழுது அவருடைய இரக்கப்பெருக்கு செயல்கள் நம்மில் இன்னும் அதிகமாக மேலிடுகின்ற பொழுது நம்மால் எதையும் துணிந்து செயல்படுத்த முடியும். நம்மால் எந்த ஒரு ஆழத்திற்கும் நமது வாழ்க்கை பயணத்தை, வாழ்க்கை படகை இட்டு செல்ல முடியும் என்ற நம்பிக்கை மொழிகளை வாழ்க்கை பாடமாக இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு எடுத்து காட்டுகிறது. இதை இன்னும் அதிகமாக தன் வாழ்வின் நங்குரமாக ஏற்றுக்கொண்டவர்தான் நமது பூலோகம் போற்றக்கூடிய பூண்டி அன்னை. அன்னையுடைய வாழ்விலே ஆண்டவுடைய அருள் செயல்கள் அதிகமாக விழுந்ததென்றால் அன்னை அதை தனது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சிந்தித்து கொண்டிருந்தார். அதை இன்னும் தனது வாழ்வினுடைய ஆன்மீக வாழ்வினுடைய ஆழத்திற்கு அதை எடுத்து கொண்டு சென்றதனால் இன்றளவும் வரக்கூடிய தலைவர்களுக்கும் அன்னை ஒரு அன்னையாக, நம்மை பரிந்து பேசக்கூடிய அன்னையாக இருக்கிறார் என்பது நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கொடை. இந்த கொடையை பெற்றுக்கொள்ள இந்த புண்ணிய தலத்திற்கு வந்திருக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருடைய எண்ணங்களையும், உங்கள் ஒவ்வொருடைய சிந்தனைகளில் இருக்கக்கூடிய இயக்கங்கள், ஏமாற்றங்கள், தடுமாற்றங்கள் அனைத்தும் எடுத்தறிந்து அன்னையுடைய அருள் ஆசையோடு, அன்னையுடைய பரிந்து ஜெபங்கள் வழியாக நீங்கள் இன்னும் அதிக மகிழ்ச்சியும் அமைதியும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி தொடர்ந்து ஜெபிப்போம். அன்னையை புகழும் விதமாக நம் கையில் இருக்கக்கூடிய இந்த நவநாள் ஜெபங்களை ஜெபித்து அன்னையினுடைய அருள் ஆசையை பெற்றுக்கொள்வோம். அன்னையின் ஆலயத்தில் அவரது அரவணைப்பில் ஒன்று கூடியுள்ள நாம் மூவொரு இறைவனை போற்றி புகழ்வோம். மனித குலத்தின் படைப்பு, மீட்பு, பராமரிப்பு இவற்றில் மிகுந்த அக்கறையும் பரிவும் கொண்ட ஆண்டவரை, மீட்பின் வரலாற்றில் தூய கன்னி மரியாவுக்கு சிறப்பிடம் கொடுத்தவரை உம்மை போற்றி புகழ்கின்றோம். கானாவூர் திருமணத்தில் உமது அன்னை பரிந்து பேசியதால் தண்ணீரை திராட்சரசமாக்கி புதுமை செய்து புதுவாழ்வு தந்த இயேசுவே, உம்மை பணிந்து ஆராதிக்கின்றோம். உலக மீட்பரையே கன்னிமரியா பெற்றெடுக்க அவரில் எழுந்து வந்த தூய ஆவியானவரை, மூவொரு இறைவா, எங்கள் மத்தியில் எழுந்தருளி அருள் வளம் பொழிந்து எந்நாளும் காப்பவரே, உம் பாதம் பணிகின்றோம். பூண்டி தாயின் பக்தர்களே, நாம் அன்னையின் அன்பு பிள்ளைகள் என்ற உணர்வோடு ஒரே குடும்பமாய் நம் அன்னையை போற்றி புகழ்வோம். உலகம் போற்றும் பூண்டி புதுமை மாதாவே, பூண்டி திருத்தலத்தை கோயிலாக கொண்டவளே, உம்மை பணிந்து வாழ்த்துகிறோம். எங்கள் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு பெற்று தந்த இறைவனின் அன்னையே, உன்னதரின் திருப்பேழையே, எங்களுக்காக இறைவனிடம் பரிந்து பேசுகின்ற புனித மாதாவே, எட்டு திக்கும் புகழ் பெறுகின்ற எங்கள் பூண்டி அன்னையே, மன்னக மாந்தர்களின் மகிமையே, உம் பாத மலரடியில் எங்களின் புகழ் அஞ்சலியையும் வணக்கத்தையும் மனமகிழ்ந்து செலுத்துகின்றோம். தந்தையாம் கடவுளுக்கு தன்னையை காணிக்கையாக்கிய நம் அன்னை மரியாவை போல நாமும் நம்மையை இறைவனுக்கு காணிக்கையாக்குவோம். எங்கள் இறைவனாகிய ஆண்டவரே, உம்முன் பணிந்து வேண்டுகின்ற எங்கள் ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாரும். தம் விருப்பத்தை சிறிதும் நாடாமல் விண்ணக தந்தையின் விருப்பத்தையே பெரிதென கொண்டு, இதோ உம் அடிமை, உம் வார்த்தைப்படி எனக்கு ஆகட்டும் என்று பணிந்த கன்னி மரியாவை போல எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் உமக்கு காணிக்கையாக்குகின்றோம். எங்கள் காணிக்கையை ஏற்று எங்களின் இதய ஆவல்களை நிறைவேற்றுவீராக. நன்றி பெருக்கோடு நம் அன்னை இறைவனை போற்றி பாடிய பாடலை நாமும் பாடி மகிழ்வோம். இறைவனையே ஏற்றி போ
நினைக்கின்றது, என் மீட்பராம் கடவுளை நினைக்கின்றது. இன்னாத்மா இறைவனையே ஏற்றி போற்றி மகிழ்கின்றது, என் மீட்பராம் கடவுளை நினைக்கின்றது. ஆழ்நிலையிருந்தக்கும் அடியவரை தயையுடன் கண்கள் நோக்கினார். ஆழ்நிலையிருந்தக்கும் அடியவரை தயையுடன் கண்கள் நோக்கினார். இந்நாள் முதலாம் தலைமுறைகள், இந்நாள் முதலாம் தலைமுறைகள் என்னை பேருடையாள் என்றிடுமே. இன்னான்மா இறைவனையே ஏற்றி போற்றி மகிழ்கின்றது, என் மீட்பராம் கடவுளை நினைக்கின்றது. ஏனெனில் வல்லமை மிகுந்தவரே எனக்கரும் செயல் பல புரிந்துள்ளார். ஏனெனில் வல்லமை மிகுந்தவரே எனக்கரும் செயல் பல புரிந்துள்ளார். அவர் தம் பெயரும் புனிதமாகும், அவர் தம் பெயரும் புனிதமாகும். அவரில் அன்று ஒப்பு இரக்கமாகும். இன்னார்வா இறைவனையே ஏற்றி போற்றி மகிழ்கின்றது, என் மீட்பராம் கடவுளை நினைக்கின்றது. நமக்காக என்றென்று பரிந்து பேசும் பூண்டி புதுமை மாதா வழியாக இறைவனை நோக்கி மன்றாடுவோமாக. என்று வாழும் தந்தையே, உமது அன்புக்குரிய கன்னிமரியாவை அமல உற்பவியாக இத்தருணைக்கு தந்து இவ்வுலகில் சிறப்பான முறையில் மகிமைப்படுத்த திருவுளம் கொண்டவரை உம்மை புகழ்ந்து ஆராதித்து நன்றி செலுத்துகின்றோம். மூவர் இறைவா, உமது திட்டப்படி எம் இந்திய நாட்டில் தமிழகத்தில் பூண்டி என்னும் சிற்றூரை எங்கள் அன்னையாம் கன்னிமரியாவின் வழியாக ஆசீர்வதித்து அருள் பொழிந்து ஏராளமான நன்மைகளை வாரி வழங்கி வருகிறீரே, உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகின்றோம். எங்களுக்கு பூண்டி அன்னையை தாயாக வழங்கிய கருணையை நினைத்து உம்மை போற்றுகின்றோம். நாங்கள் எந்நாளும் உமக்கும் எங்கள் அன்னையாம் கன்னிமரியாவுக்கும் உகந்த மக்களாக வாழ அருள் புரியும். பூண்டி பேராலயத்தில் கோயில் கொண்டிருக்கும் தாய் மரியாவின் பரிந்துரையுடன் இறைவனிடம் உருக்கமுடனும் பக்தியுடனும் மன்றாடுவோம். பூண்டியில் எழுந்தருளி இருக்கும் புதுமை மாதாவே, இயற்கை சக்திக்கும் மனித வல்லமைக்கும் மேலாக உலக மக்களின் சொல்ல முடியாத துன்பங்களை போக்கி நாங்கள் ஆசிக்கும் நன்மைகளை பெருமளவில் அளிக்கும் உமது அன்பும் அருளும் இப்பரந்த பாரத திருநாட்டில் மட்டுமே அன்றி உலகத்தின் எல்லா பகுதிகளிலும் பரவியிருப்பதை எண்ணி நன்றி பண்பாடுகின்றோம். இந்நேரத்தில் எங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்களை போக்கவும் நாங்கள் விரும்பும் நன்மைகளை அடையவும் உதவிக்காக எப்பக்கமும் ஓடியாடி களைத்து சோர்ந்து எவ்வித பயனுமின்றி இறுதியாக பூண்டி புதுமை மாதாவே, நீரே அடைக்கலமென்று உம்மை தேடி உமது துணையை நாடி வந்திருக்கின்றோம். உமது வல்லமையுள்ள மன்றாட்டால் உமது அன்பையும் அரவணைப்பையும் பாதுகாப்பையும் எமக்கு அளித்தருளும். எங்கள் ஆன்மாவிற்கும் உடலுக்கும் நல்வாழ்விற்கும் ஏற்பட்ட துன்பங்கள் முற்றிலும் அகலவும் எமக்கு தேவையான நன்மைகளை நாங்கள் அடையவும் மூவர் இறைவனின் விருப்பத்தின்படி எங்களுக்கு பெற்று தாரும். எங்கள் குடும்பங்களை பாதுகாத்து ஆஸ்வதியும். என்னாலும் உம்மையே புகழ உம்மை போல் வாழ வரம் தாரும். சகோதர சகோதரி, இது தூய மர நிகழ்வுகளை தகுந்தவரை ஒப்புக் கொடுக்கும் பொருட்டு நம் உள்ளங்கள் சீர்தூக்கி பார்த்து ஆண்டோடைய இரக்கத்தை வேண்டும் விதமாக நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம்.
எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான தூய மரியாவையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆற்றல் வாய்ந்த இறைவா, சிறந்தவை அனைத்தையும் நிறைந்தவரே, உம்மீது நாங்கள் உள்ளார்ந்த அன்பு கொள்ள செய்தருளும். அதனால் எங்களது சமய பற்றை வளர்த்து நன்மைகளை பெருகச் செய்து நீர் எங்களில் கருத்துடன் உருவாக்கியதை பராமரித்து காத்தருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். கடவுளை இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுவித்து தம் அன்பார்ந்த மகனின் ஆட்சிக்கு உட்படுத்தினார். திருத்தூதர் பவுல் கொலோசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். இயல் இறைவாக்கியங்கள் 9 முதல் 14 வரை. சகோதர சகோதரிகளே, நீங்கள் நற்செய்தியை ஏற்றுக்கொண்ட நாள் முதல் உங்களுக்காக தவறாமல் இறைவனிடம் வேண்டி இவ்வாறு இறைவனிடம் கேட்டுக்கொள்கிறோம். நீங்கள் முழு ஞானத்தையும் அறிவிற்குரிய அறிவுத்திறனையும் பெற்றுக்கொண்டு கடவுளின் திருவுளத்தை பற்றிய அறிவை நிறைவாக அடைய வேண்டும். நீங்கள் அனைத்திலும் ஆண்டவருக்கு உகந்தவற்றை செய்து அவருக்கு ஏற்புடையவராய் நடந்து கொள்ள வேண்டும். நீங்கள் பயன் தரும் நற்செயல்களை அனைத்தும் செய்து கடவுளை பற்றிய அறிவில் வளர வேண்டும். நீங்கள் முழு மன உறுதியோடு பொறுமையோடும் இவ்வாறு தம் ஆட்சிமிகு ஆற்றலுக்கேற்ப தம் வல்லமையால் அவர் நன்றி செலுத்துவோம். உங்களுக்கு வலுவூட்ட வேண்டும் மகிழ்ச்சியோடும் தந்தையாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள். அவர் இறைமக்களுக்கான ஒளிமயமான உரிமைப்பேற்றில் பங்கு பெற உங்களை தகுதியுள்ளவர்கள் ஆக்கியுள்ளார். அவரே இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுவித்து தம் அன்பார்ந்த மகனின் ஆட்சிக்கு உட்படுத்தினார். அம்மக்களால் நாம் பாவ மன்னிப்பாகிய மீட்பை பெறுகின்றோம். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். பிற இரணத்தார் கண்முன்னே தம் நீதியை வெளிப்படுத்தினார். இஸ்ரேல் வீட்டாருக்கு வாக்களிக்கப்பட்ட தமது பேரும்பையும் உறுதிமொழியையும் அவர் நினைவு கூர்ந்தார். பல்லவி. ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுளின் அருளிய விடுதலையை கண்டனர். உலகெங்கும் வாழ்வோரே அனைவரும் ஆண்டவரை ஆர்ப்பரித்து பாடுங்கள். மகிழ்ச்சியுடன் ஆர்ப்பரித்து புகழ்ந்தேத்துங்கள். பல்லவி. ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார்.
யாழினை மீட்டி ஆண்டவரை புகழ்ந்தேத்துங்கள். யாழினை மீட்டி இனிய குரலில் அவரை வாழ்த்தி பாடுங்கள். ஆண்டவராகிய அரசரின் முன்னே எக்காலம் முழங்கி கொம்பினை ஊதி ஆர்ப்பரித்து பாடுங்கள். பல்லவி. ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனிதரை பிடிப்பவராக்குவேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதின செய்திலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. புனித லூக்கா எழுதின செய்தி பிரிவு 5 இறை சொற்றொடர்கள் 1-11 முடிய. அக்காலத்தில் இயேசு கெனசரேத்து ஏரிக்கரை நின்று கொண்டிருந்தார். திரளான மக்கள் இறைவார்த்தை கேட்பதற்கு அவரை நெருக்கி கொண்டிருந்தனர். அப்போது ஏரிக்கரையில் 2 படகுகள் நிற்க கண்டார். மீனவர் படகை விட்டு இறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தனர். அப்படகுகளில் ஒன்று சீமோனுடையது. அதில் இயேசு ஏறினார். அவர் கரையிலிருந்து அதை சற்றே தள்ளும்படி அவரிடம் கேட்டுக்கொண்டு படகில் அமர்ந்தவாறே மக்கள் கூட்டத்திற்கு கற்பித்தார். அவர் பேசி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திற்கு தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்க உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். சீமோன் மறுமொழியாக, ஐயா, இரவு முழுவதும் நாங்கள் பாடுபட்டு உழைத்தும் ஒன்றும் கிடைக்கவில்லை. ஆயினும் உமது சொற்படியே வலைகளை போடுகிறேன் என்றார். அப்படி அவர்கள் செய்து பெருந்திரளான மீன்களை பிடித்தார்கள். வலைகள் கிழிய தொடங்கவே மற்ற படகில் இருந்த தங்கள் கூட்டாளிகளுக்கு சைகை காட்டி துணைக்கு வருமாறு அழைத்தார்கள். அவர்களும் வந்து இரு படகுகளையும் மீன்களால் நிரப்பினார்கள். அவை மூழ்கும் நிலையில் இருந்தன. இதை கண்ட சீமோன் பேதுரு இயேசுவின் கால்களில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவி, நீர் என்னை விட்டு போய்விடும் என்றார். அவரும் அவரோடு இருந்த அனைவரும் மிகுதியான மீன்பாட்டை கண்டு திகைப்புற்றனர். சீமோனுடைய பங்காளிகளான செபதேயின் மக்கள் யாக்கோப்பும் யோவானும் அவ்வாறே திகைத்தார்கள். இயேசு சீமோனை நோக்கி, அஞ்சாதே, இது முதல் நீ மனிதரை பிடிப்பவனாவாய் என்று சொன்னார். அவர்கள் தங்கள் படகுகளை கரையில் கொண்டு போய் சேர்த்த பின் அனைத்தையும் விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, அன்னையின் அன்பு பிள்ளைகளே, ஒவ்வொரு முறையும் இந்த புண்ணிய ஸ்தலத்திற்கு, அதிலும் குறிப்பாக நாம் எல்லாம் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய நமது எதிர்கால புனிதர் லூர்து சேவருடைய வாழ்க்கையை தனது அன்பாலும் அருளாலும் ஆசி வழங்கி அந்த மைந்தன் வழியாக தன்னிடம் கேட்கப்பட்ட எல்லாவற்றையும் தன் மகனிடமிருந்து பெற்றுக் கொடுத்து நம்மை ஒவ்வொரு நாளும் அருளோடும் ஆசிரோடும் அமைதியோடும் மகிழ்ச்சியோடும் நிறைந்த நம்பிக்கையோடும் நம்மை ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய, வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய நமது பூலோகம் போற்றக்கூடிய பூண்டி அன்னையினுடைய இந்த அருள் தளத்திற்கு நீங்கள் வந்திருக்கிறீர்கள். உங்களது அருளும் ஆசிரும், அன்னையுடைய அருளும் ஆசிரும், உங்களுடைய ஒவ்வொரு நம்பிக்கைகளும் கண்டிப்பாக அது ஒருபோதும் கேட்கப்படாமல் போகா. கண்டிப்பாக உங்களுக்கு அனைத்தையும் நம் அன்னை பெற்றுக் கொடுப்பார் என்பதற்கு 3 முக்கிய நிகழ்வுகளை உங்கள் முன் சமர்ப்பிக்க விரும்புகிறேன். அன்பு பிள்ளைகளே,
இந்த நாட்களில் நமது அன்பு பிள்ளைகள் எல்லாம் நாம் பலவிதமான துறைகளில் படித்து ஆளாக்குவதிலே நாம் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். அதிலும் சிறப்பாக பல துறைகள் இருந்தபோதும் இப்பொழுது இருக்கக்கூடிய மருத்துவத்துறையிலே பல பிள்ளைகள் அதில் படித்து மருத்துவர்களாக ஆக விரும்புகிறார்கள். பலருடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய, பெற்றோருடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஆவாகவும் அது இருக்கிறது. இவ்வாறாக எனக்கு தெரிந்த ஒரு குடும்பத்தில் ஒரு பெண் பிள்ளை தனது வாழ்க்கையில் எதிர்காலத்தில் நான் ஒரு மருத்துவராக வேண்டும் என்று சொல்லி முதலிலே நீட் என்ற அந்த தேர்வினை எழுதுகிறார். எந்த ஒரு பயிற்சி மையத்திற்கும் அவர் செல்லவில்லை, எந்த ஒரு கோச்சிங் சென்டருக்கும் அவர் செல்லவில்லை. முதல் வருடம் எழுதுகிறார். ஆனால் அவர் பெற்ற மதிப்பெண்கள் 100. இரண்டாம் வருடமும் எழுதுகிறார். நம்பிக்கையோடு அவர் பெற்ற மதிப்பெண்கள் சற்று குறைவுதான், 300 350. ஆனால் இந்த பிள்ளைக்கு கொடுக்கப்படக்கூடிய அந்த நிலையானது ஒரு கிடைக்க முடியாத ஒரு சூழலில் இருக்கின்ற அந்த குழந்தைக்கு அவள் ஆரம்பத்திலிருந்தே அவர் பெற்றோர்கள் இந்த அருட்தலத்தை கொண்டு வந்த நேரத்திலிருந்தே அந்த பிள்ளை நமது பூலோகம் போற்றக்கூடிய பூண்டி அன்னையின் மீது மிகுந்த பற்று கொண்டு கண்டிப்பாக எனது எதிர்கால கனவை நான் நிறைவு செய்வேன் என்று சொல்லி அன்னையிடம் பரிந்து பேசி தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டிருந்தார். அன்னையுடைய அருளாசினால் சற்று ஒரு சில நாட்களுக்கு முன்பு எனக்கு தொலைபேசியில் பேசி என்னிடமும் அன்னையிடம் வேண்டுவதற்காக சொல்லியிருந்தார். நான் வேண்டிக் கொண்டிருந்தேன். சற்று நாட்களுக்கு முன்பு எனக்கு தொலைபேசியில் அவர் தொடர்பு கொண்டு, ஃபாதர், எனக்கு மருத்துவ அந்த இடம் கிடைத்து விட்டது, மருத்துவக் கல்லூரி இடம் கிடைத்து விட்டது, அன்னைக்கு நன்றி செலுத்துகிறேன் ஃபாதர் என்று சொல்லி தனது நன்றியை காணிக்கை ஆக்கினார். அன்புக்குரிய, இது முதல் நிகழ்வு. இரண்டாவது நிகழ்வு, பலமுறை இதை நான் எடுத்துக்காட்டாக சொல்லியிருக்கிறேன். மீண்டும் மீண்டும் ஆழத்திற்கு சென்று எவ்வாறு வலைகளை போட வேண்டும் என்பதற்கு அன்னை இன்றளவும் நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார், தன் பிள்ளைகளை அரவணைத்துக் கொண்டிருக்கிறார் என்பதற்கு இது மிகப்பெரிய ஒரு புதுமையாக இருக்கிறது. நமது பூலோகம் போற்றக்கூடிய பூண்டி அன்னையுடைய அருட்தலத்தில் நிகழ்ந்த ஒரு நிகழ்வு. ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வருடமும் ஏப்ரல் மாதத்திலே அந்த தம்பதியர்கள் சனிக்கிழமைகளில் இருக்கக்கூடிய அந்த அன்னையுடைய அருமருந்து என்று சொல்லக்கூடிய மதிய உணவை இலவசமாக அவர்கள் வழங்கி கொண்டிருப்பார்கள். அதாவது காசு கொடுத்து நீங்கள் செய்யுங்க ஃபாதர் சொல்லி. இந்த வருடம் அந்த தாய் வரவில்லை, ஏப்ரல் மாதம் வரவில்லை. அவருடைய கணவனிடம் கேட்டேன். அவர் சொன்னார், அவங்க கொஞ்சம் கேன்சர் நோயினால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் இருக்காங்க ஃபாதர், அதனால் வர முடியல, எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது. போன வருஷம் வந்தாங்க, இந்த வருஷம் வர முடியாமல் போயிடுச்சு, வேண்டிக்குங்க ஃபாதர்னார். அங்கு வந்திருக்கக்கூடிய ஒவ்வொருடைய வேண்டுதலையும் சொல்லி மாதாவுடைய அருமருந்தை சாப்பிடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கண்டிப்பாக அன்னை கைவிடப்பட மாட்டார் என்பதை நினைவில் வைத்துக்கொண்டு நான் நம்பிக்கையோடு அவரிடம் சொன்னேன், கண்டிப்பாக உங்களுக்கு உங்களுடைய மனைவிக்கு நல்ல சுகம் கிடைக்கும், செல்லுங்கள் என்று. மீண்டும் மீண்டும் அன்னையுடைய அருட்காவலில் வந்து அவர் ஜெபித்து அழுது புலம்பி ஜெபித்து சென்ற ஒரு சில மாதங்களுக்கு பிறகு அந்த தாய் சற்று குணமடைந்து இங்கு வந்து நன்றி சொல்லி சென்ற அந்த ஒரு நிகழ்வை பார்க்கிறோம். இது இரண்டாவதாக. மூன்றாவதாக நிகழ்ந்த ஒரு நிகழ்வு, 15 வருட காலங்கள், ஒரு வருடம் 2 வருடம் இல்லை, 15 வருட காலங்கள் அன்னையுடைய பாதத்தில் எனக்கு கண்டிப்பாக அன்னை குழந்தை கொடுப்பார். குழந்தை பேர் இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த தம்பதியர்கள் உள்ளத்தில் அன்னையின் மீது கொண்டிருக்கிற பற்றுறுதியினால் எனக்கு கண்டிப்பாக எங்களுடைய குடும்பத்தில் ஒரு குழந்தை கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு வந்து வேண்டி சென்றார்கள். இந்த வருடம் அவர்களுக்கு ஒரு அன்னை அருமையான ஒரு குழந்தையை கொடுத்து ஆசீர்வதித்திருக்கிறார். அன்புக்குரியவர்களே, இந்த 3 நிகழ்வுகளையும் ஏன் நான் உங்களிடம் சொல்ல வேண்டும்? இதோ இங்கு நீங்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த அருள் காவலில் அருள் ஸ்தலம் இருக்கக்கூடிய இந்த நிலையில் இன்னும் ஒரு சில பேர் காணொலி வழியாக தங்கள் வீடுகளிலிருந்தே அன்னையுடைய தரிசித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்படி பார்க்கக்கூடிய ஒவ்வொரு உள்ளத்திலும் அன்னை பலவிதமான புதுமையை செய்திருப்பார்.
எங்களுக்கு கூட தெரியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் உங்களுடைய உள்ளத்தில் ஏன் இந்த ஒரு நம்பிக்கை வர வேண்டும்? அப்படி என்ன நமது புலோகு போட்டக்கூடிய பூண்டி எண்ணெய் நமக்கு கற்றுக் கொடுத்து விட்டார் என்று நாம் சற்று யோசித்து பார்க்கின்ற பொழுது இந்த நற்செய்தி வரக்கூடிய வாழ்க்கையங்கள் நமக்கு ஆழமாக புலப்படுகிறது. ஆழத்திற்கு சென்று உன்னுடைய ஆழத்திற்கு தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்க உன் வலையை போடு என்று சொன்ன உடனேயே அங்கு புதுமை நிகழ்ந்தது. அதை அன்னை இன்னும் அதிகமாக தனது உள்ளத்திலே அவர் அந்த சிந்தனைகளை ஏற்றுக்கொண்டு அமைதியாக கடவுள் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையை ஜெபித்துக் கொண்டிருந்தார். உள்ளத்தில் அனைத்து நினைத்து அவர் தியானித்துக் கொண்டிருந்தார் என்று லூக்கா நற்செய்தியாளர் குறிப்பிடுகிறார். ஆனால் அன்புக்குரியவர்களே, பேதுருடைய வாழ்வில் நாம் சற்று இதை யோசித்து பார்க்கின்ற பொழுது பேதுரை பற்றி நமக்கு அதிகமாக நன்றாக தெரிந்திருக்கும். ஆண்டவர் அவர் எவ்வளவு உயரத்துக்கு உயர்த்தினார். அவர் செய்த செயல்களை கண்ணுட்டு பாராமல் இவரை எனக்கு தெரியாது என்று மறுதளித்தவர். ஒவ்வொரு முறையும் ஆண்டவருடைய செயல்களை பார்க்கின்ற பொழுது சற்று மனதிலே வலிமை இல்லாமல் ஆண்டவர் செயல்களை பார்த்தவர். ஆனால் இன்றைய தினம் லூக்கா நற்செய்தியாளர் எடுத்துக்காட்டக்கூடிய பேதுரு ஒரு நம்பிக்கையுரிய பேதுராக நம் கண்முன்னிலே நினைக்கிறார். எவ்வாறு? இரவு முழுவதும் பாடுபட்டு விட்டார்கள், வலைகளை போட்டு போட்டு அழுத்து போய் விட்டார்கள், மீன்கள் ஒன்றும் பிடிபடவில்லை. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்ட உடனே ஆழத்திற்கு தள்ளி கொண்டு சென்று உனது வலையை போடு என்று சொன்ன உடனேயே அவருடைய அந்த ரியாக்ஷன் சொல்வார்களே ஆங்கிலத்தில், அவருடைய அந்த அந்த பிரதிபலிப்பு எவ்வாறு இருக்கிறது? சீமோன் மறுமொழியாக, ஐயா, இரவு முழுவதும் நாங்கள் பாடுபட்டு உழைத்தும் ஒன்றும் கிடைக்கவில்லை, ஆயினும் உமது சொற்படியே வலைகளை போடுகிறேன் என்று சொல்ல சென்றார். அங்கு மீன்பிடியானது அதிகமாக கிடைத்தது. எவ்வாறெனில் அவரால் அந்த மீன்களை தூக்க முடியவில்லை, வலைகள் கிழிந்து போலவில்லை, பயந்து போய்விட்டார். கரையில் உள்ளவர்கள் எல்லாம் கூப்பிடுறாங்க, வந்து 2 படகுகளிலும் அள்ளி சென்றார்கள் என்ற புதுமையை பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, இதை லூக்கா நற்செய்தியாளர் மிக அழகாக படம் பிடித்து காட்டுகிறார். மத்தேயு நற்செய்தி பிரிவு 16 இறை சொற்றொடர்கள் 13 தொடக்கம் அங்கில் மறுபடியும் இயேசுடைய பேதுருடைய அந்த இயேசுவின்பால் கொண்டிருக்கக்கூடிய அன்பை பார்க்கிறோம். என்னை யார் என்று சொல்லுகிறார்கள் என்று ஒரு சற்று எளிமையான கேள்வியை இயேசு அங்கிருக்கிறவரிடம் கேட்கிறார். ஒரு சில பேர் சொல்றாங்க நீர் எலியா என்று, ஒரு சில பேர் சொல்றாங்க நீர் எரேமியா என்று, ஒரு சில பேர் சொல்றாங்க இறைவாக்கினராக இருக்கக்கூடுமோ என்று சொல்லுகிறார்கள். ஆனால் பேதுரு சொல்லுகிறார், ஆண்டவரே, நீர் வாழும் கடவுளின் மகன் என்று சொல்லுகிறார், மெசியா என்று சொல்லுகிறார். அன்புக்குரியவர்களே, இந்த 2 நிகழ்வுகளிலும் நாம் சற்று யோசித்து பார்க்கின்ற பொழுது அங்கு புரிதல்கள் அதிகமாக நிகழ்ந்திருக்கிறது. வாழ்வில் பல நிகழ்வுகளை நாம் பார்க்கின்ற பொழுது நீர் எலியா, எரேமியா, இறைவாக்கினர் என்று ஒரு சில பேர் புரிந்து கொண்டார்கள். இவர் ஒரு மிகப்பெரிய ஒரு மகானா இருப்பாரோ, ஏற்கனவே நம்மிடம் வாழ்ந்து சென்ற இறைவாக்கினர் ஒருவராக இருப்பாரோ என்று இயேசுவை புரிந்து கொண்டார்கள். ஆனால் பேதுரு இயேசுவை சரியாக புரிந்து கொண்டார். அதுதான் இங்கு கொடுக்கக்கூடிய செய்தியாக இருக்கிறது. அந்த சரியாக புரிதலுடைய பிரதிபலிப்பு தான் ஆண்டவரே, நீர் வாழும் கடவுளுடைய மகன் என்று மத்தேயு நற்செய்தியாளர் பேதுருடைய அந்த மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையை, அவருடைய கடவுள் மீது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த பற்றுவதை எடுத்து காட்டுவார். ஆனால் லூக்கா நற்செய்தியாளர் என்று சொல்லக்கூடிய அவருடைய பேதுருடைய பிரதிபலிப்பு இன்னும் ஆழமாக இருக்கிறது. ஆண்டவரே, இரவு முழுவதும் பாடுபட்டு விட்டேன், ஆயினும் உமது சொற்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். அவருடைய புரிதல், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சரியாக புரிந்து கொண்டார். நான் கஷ்டப்பட்டுட்டேன், இனிமேலும் போய் கஷ்டப்பட இல்லை, போய் பரவாயில்ல, நான் பார்த்துட்டு ஒன்றுமே கிடைக்கல, இருந்தால் நீங்கள் சொல்றீங்க நான் போகிறேன் ஆண்டவரே. சென்றார், அங்கு புதுமை நிகழ்ந்தது. அன்புக்குரிய பிள்ளைகளே, மருத்துவ கல்லூரியில் தனக்கு இடம் வேண்டும் என்று வேண்டிய அந்த மகளுடைய ஆழமான நம்பிக்கை, கேன்சர் பேஷண்டால் இருக்கக்கூடிய, புற்றுநோயால் பாதித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த மகளிடம் இருந்த அந்த ஆழமான நம்பிக்கை, 1 வருடம் 2 வருடம் இல்ல,
15 வருடங்கள் இந்த அருட்காவலை தேடி வந்த அந்த தம்பதியின் உள்ளத்தில் இருந்த ஆழமான நம்பிக்கை. சற்று வித்தியாசமா சிந்தித்து பார்ப்போம். ஒருவேளை பேதுரு ஆண்டவருடைய பேச்சு கேட்காம போயிருந்தா என்ன நடந்திருக்கும்? புதுமை நடந்திருக்குமா? நடந்திருக்காது. ஆண்டவருடைய பேச்சு கேட்டார், அங்கு புதுமை நடந்தது. அதுபோல அன்பு பிள்ளைகளே, இந்த 3 பேருடைய 3 குடும்பத்தில் நிகழ்ந்த அந்த நிகழ்வு ஒருவேளை ஆமா போ, அம்மாட்ட போய் கேட்டு கேட்டு சலிச்சு போச்சு, இனிமேல் நான் கேட்க மாட்டேன் என்று அவருக்கு போயிருந்தால் மருத்துவ கல்லூரி கிடைத்திருக்கக்கூடிய அந்த இடம் கிடைத்திருக்குமா? நோய் குணமாகி இருக்குமா? பிள்ளை வரம் கிடைத்திருக்குமா? அன்பு பிள்ளைகளே, நம்பிக்கையோடு ஜெபியுங்கள். மனதின் ஆழத்திற்கு சென்று செல்லுங்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் நம்மளும் கேட்பது, உன்னுடைய வாழ்வில் நீ இன்னும் ஆழத்துக்கு சென்று என்னை நீ பற்றிக்கொள். எவ்வாறு இந்த மகன் இவர் என்னை தெரியாது என்று மறுதளித்தவனை எனக்கு பிறகு இந்த திருச்சபையை தலைவராக நான் உயர்த்தினேன். ஏதோ இந்த நேரத்தில் லூக்கா நற்செய்தி சொல்வது போல உன்னை மனிதரை பிடிப்பவன் ஆக்குவேன் என்று சொல்லி உயர்ந்த அந்தஸ்துக்கு அந்த மகனை எடுத்து சென்றார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அன்புக்குரியவர்களே, நமது பலவீனங்கள் எல்லாம் எடுத்தறிவோம். நமது உள்ளத்தில் இருக்கக்கூடிய சந்தேக குணங்கள், தடுமாற்றங்கள், ஏமாற்றங்கள் அனைத்தும் எடுத்தறிவோம். நம்பிக்கையோடு வேண்டுவோம், ஆழத்திற்கு சென்று வேண்டுவோம். என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எனக்காக என் தாய் பூலோகம் போட்டக்கூடிய பூண்டி மாதாவை கொடுத்திருக்கிறார். அவர் வழியாக கண்டிப்பாக நான் இதை பெற்றுக்கொள்வேன், பெற்றுக்கொண்டதுக்கு நன்றி செலுத்த வருவேன் என்று சொல்லி நீங்கள் செல்லுங்கள். அப்படி செல்கின்ற பொழுது உங்கள் வாழ்விலே நீங்கள் இன்னும் அதிகமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வீர்கள். அப்படி செல்ல செல்ல நமது வாழ்வில் நாம் புனிதம் அடைவோம். நாம் எதெல்லாம் பலவீனம் என்று கற்றுக்கொண்டிருந்தோமோ அந்த பலவீனங்கள் எல்லாம் உடைக்கப்பட்டு பலங்களாக மாற்றப்படும். நாம் இன்னும் அதிகமான உயரத்துக்கு அழைத்து செல்லப்படுவோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விருப்பமும் அதுவாக தான் இருக்கிறது. நம்ம அன்னை பூலோகம் போற்றக்கூடிய பூண்டியனுடைய பருது ஜெபமும் அதுவாக தான் இருக்கிறது. அன்பு குழந்தைகளை, லூர்து சேவருடைய ஜெபமும் அதுவாக தான் இருக்கிறது. இதை புரிந்து கொண்டு வாழ்கின்ற பொழுது நம்மால் எதையும் துரிந்து செயல்படுத்த முடியும். ஆண்டவர் நம்மை மனிதர் பிடிப்பவர் ஆக்கிறார் என்று சொல்லி இதை இன்னும் சற்று ஆழமாக புரிந்து கொண்டு நமது குடும்பத்தில் இருக்கக்கூடிய குடும்ப உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இன்னும் அதிகமாக அன்போடும் அருளோடும் ஆசையோடும் வாழ்கின்ற பொழுது நாமும் பேதுருவை போல இன்னும் அதிகமான உயரங்களுக்கு எடுத்து சொல்வோம் என்ற நம்பிக்கையோடு செல்வோம். அன்னை உங்கள் நிறைவாக ஆசைப்பாராக. ஆமென். அன்பார்ந்தவர்களை, பலவித ஏக்கங்களோடும் தேவைகளோடும் அன்னையின் பாதம் வந்துள்ள நாம் நம்பிக்கையோடும் ஆழ்ந்த விசுவாசத்தோடும் நம் மன்றாட்டுக்களை சமர்ப்பிப்போம். அன்பின் இறைவா, எங்கள் திருத்தந்தை அவர்களுக்காகவும் எல்லா மறைமாவட்ட ஆயர்களுக்காகவும் சிறப்பாக எம் மறைமாவட்ட ஆயர் அவர்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். இவர்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து திருச்சபை முழுவதையும் வழிநடத்த வேண்டும் என்றும் நல்ல ஆயரும் குருவுமாகி உம்மை பின்பற்றி வாழ வேண்டும் என்று பூலோகம் போற்றும் பூண்டி புதுமை மாதாவின் வேண்டுதல் வழியாக ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, எங்கள் ஆயரோடு இணைந்து பணியாற்றும் குருக்களையும் இறையரசு பணியிலும் நற்செய்தி பணியிலும் ஈடுபட்டு உழைக்கும் துறவரத்தாரையும் அருள் சகோதரிகளையும் உம் பாதம் கொணர்கிறோம். அவர்களுக்கு நல்ல உடல் உள்ள சுகம் தந்து காத்து வழிநடத்த வேண்டும் என்று பூலோகம் போற்றும் பூண்டி புதுமை மாதாவின் வேண்டுதல் வழியாக ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலகின் ஒளியும் வழியுமான இறைவா, எம் இந்திய நாட்டை ஆளும் தலைவர்கள் அனைவரும் தன்னலம் நாடாது மக்களின் முன்னேற்ற வாழ்வில் அக்கறை கொண்டு தம் பொறுப்புகளை உணர்ந்து பணியாற்றவும் உலகம் அமைதி பெறவும் நாடு வளம் பெற தேவையான மழையினை பொழிந்து எங்கள் வாழ்வு செழிக்கவும் அருள் தர வேண்டும் என்று பூலோகம் போற்றும் பூண்டி புதுமை மாதாவின் வேண்டுதல் வழியாக ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அருள் பொழியும் இறைவா, ஏழை எளியோர், அனாதைகள், விதவைகள், முதியோர், நோயுற்றோர் இவர்களுக்கு தேவைப்படும் நல்ல உடல் நலத்தையும் உதவிகளையும் மன நிறைவையும் நம்பிக்கையையும் தந்திருள வேண்டும் என்று பூலோகம் போற்றும் பூண்டி புதுமை மாதாவின் வேண்டுதல் வழியாக ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் அண்ணலே இறைவா, பூண்டி பேராலயத்தின் மீது மிகுந்த அக்கறை கொண்டு உழைத்து உத்தமராய் வாழ்ந்த எம் தந்தை லூர்து சேவர் அடிகளுக்கு புனிதர் பட்டம் கிடைக்க வேண்டும் என்று பூலோகம் போற்றும் பூண்டி புதுமை மாதாவின் வேண்டுதல் வழியாக ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு பிள்ளைகளே, நமது தனிப்பட்ட ஜெபங்களுக்காகவும் சிறப்பாக
அம்மாட்ட போகிறீங்க, கண்டிப்பாக இதுக்காக வேண்டிக்கிங்கன்னு சொல்லி யார் யாரெல்லாம் நமது ஜெப உதவிகளை கேட்டிருக்கிறார்களோ அவர்கள் நினைத்து பார்த்து சிறிது நேரம் அமைதியாக மன்றாடுவோம். எல்லாம் வல்ல அன்பு தந்தையை, பூண்டி அன்னையின் வழியாக நாங்கள் சமர்ப்பித்துள்ள மன்றாட்டுகளுக்கு செவி சாய்த்திரளும். எங்கள் தாயும் அரசியுமான அமர்ப்பு அன்னையின் பரிந்து பேசுதலால் எங்கள் வாழ்வு வளம் பெற, எங்களுக்கு நேரிடுகின்ற துன்பங்கள் யாவும் மறைந்திட, குடும்பங்கள் அனைத்தும் செழித்தோங்க எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக அருள் புரிய வேண்டுமென்று உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். காணிக்கை கரம் ஏந்தி நான் வரும் நேரம், காலத்தின் தலைவாணி கரம் நீட்ட வேணும். காரணத்தோடு என்னை படைத்தவரே, காணிக்கையாய் என்னை ஏற்றுக்கொள்வீரே. காணிக்கை கரம் ஏந்தி நான் வரும் நேரம், காலத்தின் தலைவாணி கரம் நீட்ட வேணும். சகோதர சகோதரி, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகபடி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் அது கையிலிருந்து பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, என்றும் புனிதமான இக்காணிக்கை மீட்பு அளிக்கும் ஆசியை எங்கள் மீது பொழிவனவாக. இவ்வாறு அருளடையாள முறையில் நிகழ்வி பணி உமது ஆற்றலால் நிறைவு பெறுவதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றுமுள்ள எல்லாமல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவையன்று, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருள் கொடையாலே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியின் மிகுதியை படுத்தாதேனினும், எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்பு அடைய அது பயன்படுகின்றது. ஆகவே வானதூத திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு ஆர்ப்பரித்து பாடுவோமாக. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமானவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஓசானா ஓசானா உன்னதங்களிலே
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தி அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் மீட்பின் நினை கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமோர் திருமுன்று நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவரனை எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆண்டனி சாமி, எல்லா திருநிலையினராக அனைவரோடும் சிறப்பாக எமது பேராலயத்திற்கு பல்வேறு உதவி செய்து கொண்டிருக்கக்கூடிய பேராலய உறுப்பினர்கள், உபகாரிகள், நன்கொடையாளர்கள், பேராலய உடன் உழைப்பாளர்கள், அருட்கண்ணியர்கள், பங்கு மக்கள், மேலும் இந்த தூய மனிதர்கள் பக்தியோடு பங்கெடுத்து கொண்டிருக்கக்கூடிய அன்பு பிள்ளைகள், அவருடைய குடும்பங்கள், இந்த தூய மனிதர்களை ஒப்புக் கொடுக்கக்கூடிய கருத்துக்கள், அவருடைய குடும்பங்கள் ஆகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவேற செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுகூர்ந்து மது திருமுக ஒளியினில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனித அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையாக கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம்: விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக, உமது ஆசி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாது, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று
யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் அதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திரு தூதர்களுக்கு மொழிந்திரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தல்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதி பகிர்ந்து கொள்வோம். இரு அமைதி நம்மோடு என்றும் இருப்பதாக. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்துள்ள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும் எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் தொடரும் இரத்தமும் என்னை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக. இறையடியார் லூர்து சேவியர் சவரிராயன் அவர்கள் புனிதர் பட்டம் பெற மன்றாட்டு நான் சொல்கிற ஜெபத்தை திரும்பி சொல்லுங்கள். அன்பு தந்தையே இறைவா, அன்பு தந்தையே இறைவா, உம்மை போற்றுகின்றோம். உம்மை போற்றுகின்றோம். உமது பேரிரக்கத்தை உமது பேரிரக்கத்தை மக்களுக்கு சிறப்பாக வெளிப்படுத்த மக்களுக்கு சிறப்பாக வெளிப்படுத்த நீர் இறையடியார் லூர்து சேவியர் சவரிராயனை சவரிராயனை தேர்ந்தெடுத்து இவர் வழியாக உமது பராமரிப்பை எண்ணற்ற மக்கள் சுவைக்க அருள் புரிந்தீர். வாழ்நாள் முழுவதும் மனிதமும் புனிதமும் கமழும் இறையடியராக வாழ்ந்த இவரை தாயாம் திருச்சபை விரைவில் புனித நிலைக்கு உயர்த்த அருள் புரியும். இவரது பரிந்துரைக்கு கனிவாய் செவி சாய்த்து நாங்கள் நம்பிக்கையோடு உம்மிடம் கேட்கும் வரங்களை எங்களுக்கு தந்திரள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளை, புலோகம் போற்றும் பூண்டி புதுவை தாயின் அன்பு பிள்ளைகளை, இந்த திருத்தல பேரழைத்திருக்கும் உங்கள் அனைவரையும் பேரன்போடு வருக வருக என்று அன்போடு வரவேற்கிறோம். நமது திருத்தல பேரழைத்தல் வளர்ச்சிக்காக உழைத்து மறித்து இப்பேரழைத்தில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிற இறையடியார் V.S. லூர்து சேவி அடிகளார் புனிதர் பட்டம் பெற்றிட அதற்கான பணிகள் முயற்சிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. தந்தை அவர்களின் புனிதர் பட்டம் பெறுவதற்கான 2ஆம் கட்ட நிலையான வணக்கத்திற்குரிய நிலை ஸ்டேட் ஆஃப் வெனரபுள் பெறுவதற்கு ரோமை நகரில் பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. எனவே அவர் புனித நிலைக்கு உயர்த்தப்பட தொடர்ந்து நம்பிக்கையோடு ஜெபிப்போம். அவரின் பரிந்துரையால் பெற்ற நன்மைகளுக்கு இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். அன்பார்ந்தவர்களே,
நமது இறையடியார் V.S. லூர்து சேவியர் அடியிடமோ அல்லது பூலோகம் போற்றும் பூண்டி புதுமை தாயிடமோ நீங்கள் வேண்டி இவருடைய பரிந்துரையால் உங்களுடைய வாழ்க்கையில் ஏதேனும் புதுமைகள் பெற்றிருப்பின் அதை நீங்கள் எழுத்துப்பூர்வமாகவோ அல்லது சாட்சியாகவோ கொடுக்க விரும்பினால் இங்கிருக்கும் அருள் தந்தையர்களை சந்தித்து நீங்கள் கொடுக்கலாம். அன்பார்ந்தவர்களே, நமது திருத்தல பேரளத்திலே ஒவ்வொரு மாதமும் 8ஆம் தேதி பூண்டி மாத புதுமை இரவு ஜெப வழிபாடு நடைபெறுகிறது. இந்த ஜெப வழிபாட்டிலே ஏராளமானோர் பங்கு பெற்று அன்னையின் ஆசை நிரம்ப பெற்று சென்று கொண்டிருக்கிறார்கள். மாலை 5:30 மணிக்கு சிறப்பு அருள் பொழிவு திருப்பலியும் திருப்பலிக்கு பிறகு எரியும் மெழுகு திருடன் ஜெபமாலையும் நடைபெறும். இரவு உணவு வழங்கப்படும். இரவு உணவிற்கு பிறகு 9 மணி முதல் 12 மணி வரை நற்கருணை ஆராதனையும் குணமளிக்கும் சிறப்பு ஜெப வழிபாடும் நடைபெறுகிறது. இந்த ஜெப வழிபாட்டிலே நீங்களும் பங்கெடுத்து மற்றொரு பங்கெடுக்க செய்யுமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஒருவேளை இது நீங்கள் நேரடியாக பங்கேற்க முடியவில்லை என்றாலும் நமது பேராலய யூடியூப் சேனலிலே பூண்டி மாதா பசிலிக்கா என்ற சேனல் நேரலை செய்யப்படுகிறது. இதன் மூலம் இந்த ஜெப வழிபாட்டை நீங்கள் கண்டு அன்னையின் ஆசை பெற்றிட உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அன்பார்ந்தவர்களே, நமது பேராலயத்தில் நடைபெறும் திருப்பலியானது ஒவ்வொரு வியாழக்கிழமையும் பிற்பகல் 1 மணி முதல் 2 மணி வரை மாதா தொலைக்காட்சியில் பாண்டிச்சேரி லூர்து டிவி வழியாக ஒளிபரப்பப்படுகிறது. இதனை பார்த்து அன்னையின் ஆசிரியை பெற்றிட உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அன்பார்ந்தவர்களே, உங்களுக்கு ஏற்கனவே அறிவித்திருந்தது போல திருப்பலி பொருட்களுக்கான அறை சாக்ரிஸ்டி மற்றும் நற்கருணை ஆராதனை ஆலயம் இவை கட்டுமான பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த பணி சிறப்புற கட்டி முடிக்க உங்களது மேலான ஜெப உதவிகளையும் தர நன்கொடைகளையும் வரவேற்கிறோம். ரூபாய் 50,000 அல்லதற்கு மேல் நன்கொடையாக கொடுப்பவரின் பெயர்கள் கல்வெட்டில் பொறிக்கப்படும். நீங்கள் கூகுள் பே வழியாக பணம் செலுத்த விரும்பினால் அதற்குரிய எண்ணை நீங்கள் அலுவலகத்தில் பெற்றுக்கொள்ளலாம். பிரியமானவரே, நமது பேராலயத்திலே ஒவ்வொரு சனிக்கிழமைகளும் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்படுகிறது. இதற்கு பல நல்ல உள்ளங்கள் இன்றும் உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். நீங்களும் உதவ விரும்பினால் இங்கிருக்கும் அருள் தந்தைகளை சந்தித்து உங்கள் நன்கொடைகளை வழங்கலாம். உங்கள் எண்ணங்கள் இயக்கங்கள் அனைத்தும் பூலோகம் போற்றும் பூண்டி புதுமை தாய் வழியாக நிறைவேறவும் நீங்கள் எதிர்பார்க்கும் நன்மைகள் கிடைக்கவும் உங்கள் பயணங்கள் பாதுகாப்பை அமைந்திடவும் தொடர்ந்து உங்களுக்காகவும் உங்கள் குடும்பங்களுக்காகவும் ஜெபிக்கின்றோம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக உணவால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் இந்த அன்பின் உணவு எங்கள் இதயங்களை உறுதிப்படுத்தி எங்கள் சகோதர சகோதரிகளை உமக்கு பணிபுரிய எங்களை தூண்டி எழுப்புவனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. அன்னையின் ஆசி பெற்ற மக்களாய் சென்று வருவோம். திருப்பலி நிறைவேறிற்று.